learn anything. Hi everybody. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஓரியோ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இந்த கம்பெனி எப்படி மார்க்கெட்டிங் பண்ணி அவங்க கம்பெனியும் சரி அவங்க ப்ராடக்ட்டும் சரி எப்படி க்ரோ பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இது லேர்ன் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும் அண்ட் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம்னா ஒரு குறிப்பிட்ட பீப்புள் மட்டும்தான் வாங்குவாங்க. அதே மாதிரி தான் ஓரியோவில் டார்கெட் ஆடியன்ஸ் யார் கிட்டேன்னா ஒரு ஏஜ் லிமிட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. இந்த ஆடை நல்லா வாட்ச் பண்ணாலே புரியும். சில்ட்ரன்ஸ்க்கு அண்ட் மெயினாக சைல்ட்ஹுட் மெமரிஸை கிரியேட் பண்ணுறதுக்கு, அப்படி கிரியேட் பண்ணி அடல்ட்டை கேட்ச் பண்ணுறதுக்கு, அப்புறம் அங்கே ஒரு லவ் அன்பை கிரியேட் பண்ணணும், அதாவது சைல்ட்ஹுட் மெமரிஸ் அப்படிங்கிறத. ஓரியோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க இன்னொரு காரணமும் இருக்குது, இன்னோவேட்டிவ் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அவங்க ஆட்ஸ்லேயும் சரி சோசியல் மீடியாலையும் சரி லிமிடெட் எடிஷன் தான் வச்சுருக்காங்க. அதுக்கான காரணம் ஏன்னு திங்க் பண்ணியிருக்கீங்களா? ஹியூமன் சைக்காலஜி படி 3-4 ப்ராடக்ட் மேலே இருந்தால் எது எடுக்கிறதுன்னு கன்ஃபியூஷன் ஆகிடும். ஐயோ இது நல்லா அதை எடுத்துருக்கலாம், இது நல்லா இது எடுத்துருக்கலாம், கன்ஃபியூஷன் ஆகிடுவாங்க. இதை அனலைஸ் பண்ணனால தான் ஒரே கம்பெனி லிமிடெட் எடிஷன் வச்சுருக்காங்க. இவங்க டார்கெட் கன்சியூமர்னா அது சில்ட்ரன்ஸ் அண்ட் அடல்ட்ஸ். டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு பார்த்துடும். அடுத்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. நம்பர் 1 ப்ராடக்ட். அவங்க மேஜர் ப்ராடக்ட் வந்து சாக்லேட் சாண்ட்விச் தான். நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, ஆனால் எல்லா லொக்கேஷன்லையும் எல்லாத்தையும் விற்க முடியாதுல்ல. அப்போ எங்கே எல்லாம் அவைலபிள்னு கேட்டிங்கன்னா USA தான். ஓரியோ வெரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க காரணம் அவங்க பேக்கேஜிங் ஸ்டைல். அவங்க ப்ராடக்ட் பாப்புலராக இருக்குது. இந்த 2 விஷயம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு பேக்கேஜிங் ஸ்டைல், 2வது டிசைனிங். இதுலேயே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அட்ராக்ட் ஆகிறாங்க. நம்பர் 2 பிளேஸ். இவங்க பிளேஸ் பார்த்தீங்கன்னா UK, யுனைடெட் ஸ்டேட்ஸ், இந்தியா, அயர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா அண்ட் நியூசிலாந்து. இவங்க மெயின் பிளேஸ் எங்கேன்னு கேட்டிங்கன்னா இந்தியா தான். இந்தியாவில் ட்ரெடிஷனல் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஷாப்பிங் மால்ஸ், சென்டர்ஸ், ஸ்டோர்ஸ் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்த இடத்துக்கு அதிகமாக போகிறனால அந்த இடத்த டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஓரியோ கம்பெனியோட ஸ்டைல் உண்மையுமே சூப்பர். நம்பர் 3 ப்ரைஸ். இவங்க மார்க்கெட்டிங் பாலிசி வந்து மிடில் ப்ரீமியம் தான். இவங்க ப்ரைஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா பாப்புலர்ஸ்டி பார்த்து தான் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா வில்லேஜில் 10 ரூபா இருந்தாலே ஓரியோ பிஸ்கட் கிடைச்சிடும். ஆனால் சிட்டிஸில் 20 ரூபா இல்லைன்னா 50 ரூபா இருந்தால் தான் ஓரியோ பிஸ்கட் கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ப்ரெஸ்டீஜ் அப்படிங்கிற ஒரு மெத்தட்ஸ் இருக்குல்ல, அதை இங்கே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஓரியோ பிஸ்கெட் உண்மையுமே கிரேட்ஃபுல்லாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்பர் 4 ப்ரமோஷன். நம்மளுக்கு தெரியாத ஒன்றுனா இவங்க கேட்பரி பார்ட்னர்ஷிப் இருக்காங்க. டிவி, சோசியல், விசுவல், பிரிண்ட்டு அண்ட் டிஜிட்டல் மீடியாவில் ப்ரமோஷன் பண்ணுறாங்க. ப்ரமோஷனுக்கு இன்னொரு அவுட் சைட்னா அது நம்ம தான். ஷேர் வித் ஃப்ரெண்ட்ஸு. இது எங்கடா பிஸ்கெட் வாங்கின, இது என்ன பிஸ்கெட்ரா, இது எங்கடா வாங்கின, இது பேர் என்ன, இப்படி தாங்க ஃப்ரீயாக ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கோம். நம்பர் 5 பெனட்ரேஷன். பெனட்ரேஷன்னா ஊடுருவல். நம்மளை சுற்றி எப்படி போகுது, இது நல்லா இருக்கே அப்படின்னு ஃபேமிலிக்கு வாங்கிட்டு போகிறது. 2வது இதோட ப்ரைஸ் நார்மல் அவைலபிள், எல்லா கடையிலுமே இருக்குது. நம்பர் 3 புதுசாக எதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாமே மக்கள் அதை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு கம்பெனி இன்னும் பாப்புலர் ஆகிறாங்க. நம்பர் 6 கண்டென்ட். இவங்க கண்டென்ட் எப்படின்னா கன்சூமரை கிராப் பண்ணுற மாதிரி மைண்ட் செட் கிரியேட் பண்ணுறாங்க. எப்படின்னா ஃபாதர் ரிலேட்டட் டு டாட்டர் அட்வைஸ்மெண்ட்டில் பிளேஸ் மெயின் பண்ணுற மாதிரி நார்மலாக ஹவுஸ் தான், அதுலேயே கொஞ்சம் பண்ணுற மாதிரி கிரியேட் பண்ணி சோசியல் மீடியாவை கிராப் பண்ணிடுறாங்க. இட்ஸ் ரியலி அமேசிங் டு ஓரியோ. ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுறது பார்க்கலாம். இதில் ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ்ஸு, ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட்ஸு. ஃபஸ்ட் ஸ்ட்ரென்த்து. குட் ப்ராடக்ட், குவாலிட்டியாகவும் இருக்குது அண்ட் பேக்கேஜிங் ஸ்டைலாகவும் நல்லாவும் இருக்குது. நார்மல் ப்ரைஸாக இருக்கனால எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்குது. இதோட வீக்னஸ் என்னென்னா இது லிமிட்டட் டார்கெட் ஆடியன்ஸ் தான். எப்படின்னா க்ரீம் பிஸ்கெட் பிடிச்சவங்க மட்டும் தான் இது வாங்குறாங்க. 2வது ஹை காம்படிஷன், ஏன் நிறையா க்ரீம் பிஸ்கெட் கம்பெனி இருக்குல்ல. 3வது ஆப்பர்ச்சுனிட்டி, கஸ்டமைஸ்டாக ஃப்ளேவர்ஸ் பண்ணலாம், அப்புறம் டைப் பண்ணலாம். எங்கன்னா ஹோட்டல்ஸு, ஸ்கூல்ஸு, கார்பரேஷன் கம்பெனிலும். த்ரெட்ஸு, ஹை காம்படிஷனாக இருக்குது, ப்ரைஸிங் காம்படிஷனாக இருக்குது, ஏன்னா எல்லாம் 10 ரூபாவே கொடுக்குறாங்கல்ல, அதனால தான். ஸோ கைஸ், ஓரியோ கம்பெனியோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஹியூமன்ஸோட எப்படி கனெக்ட் ஆகியிருக்காங்க, ஹியூமன்ஸோட ஃபீலிங்ஸ் எப்படி கேரப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம். இப்போ நம்மளுக்கும் ஒரு பிஸ்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் நாலேஜ் கிடச்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் யூஸ் பண்ண வீடியோக்கு நம்ம சேனலில் அப்லோட் ஆன ரிசப் பார்க்கணும்னா கிளிக் பண்ணி பாருங்கள். கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.